ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ ஜிப்ரானிக்ஸ் பிக்ஸாப்லைட் 12 இந்த ப்ரொஜெக்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அன்பாக்சிங் பார்க்க போகிறது கிடையாது. ஏற்கனவே நான் அன்பாக்சிங் பண்ணி 2 months கிட்ட யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 2 இதில் தான் அதுக்குள்ளே நடுவில் வச்சு தருவாங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே அதோட ஆக்சசரிஸ் எல்லாம் இருக்கும். இதை பற்றி அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நம்ம டைரெக்டாக அதோட அவுட்புட்டு அதோடது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பிக்ஸாப்லைட் 12. பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 பென்ட்ரைவ், பவர் கேபிள் போய் ஸ்டெபிலைசரில் கனெக்டாக. உங்களுக்கு ஸ்டெபிலைசர் வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. எனக்கு ஒயர் லென்த் பற்றில, அதனால் ஸ்டெபிலைசரோட ஒயர் லென்த் மூலமாக போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு ஆன் ஆச்சுன்னா இந்த இண்டிகேஷன் லைட் எரியும். நீங்கள் ரிமோட்டில் ஒரு பட்டன் அமுத்துறப்போ இந்த இண்டிகேஷன் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட், ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. எனக்கு ரொம்ப ஹைட்டாக கட்டியிருக்கோம் வீட்டில் ஸ்க்ரீனு, அதனால் மேலே ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் ஆக்சசரிஸ் எல்லாம் வச்சு மேலே வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா பட்டன்ஸ் இருக்கிற எல்லா ஆக்சஸும் இதுக்கு இங்கேயே இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இது வந்து கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. பின்னாடி என்னென்ன போர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் ஒன்று இருக்குது. இருங்க, ஃப்ளாஷ் போட்டால் கண்டிப்பாக தெரியும். யூஎஸ்பி போர்ட்டு, இது வந்து ஐஆர் பிளஸ்ட்டு யூஎஸ்பி போர்ட் 2 கொடுத்துருப்பாங்க. HDMI போர்ட் 1, இன்னொன்று வந்து ஏபி போர்ட்டுக்கு, இன்னொன்று வந்து நம்ம ஹெட்ஃபோன் ஜாக்குக்கு, இன்னொன்று வந்து நம்மளுக்கு பழைய ஓல்டு கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி VGA போட்டு. இதில் ஒரு 3 watt ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டால்பி ஆடியோ சப்போர்ட் இருக்குது. இதில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அந்த ஸ்பீக்கர் பற்றாது. எக்ஸ்டர்னல் நீங்கள் ஒரு ப்ளூடூத் சவுண்டு பார் அந்த மாதிரி, இல்லைன்னா ஒரு 5.1 டால்பி ஆடியோ, டால்பி அட்மாஸ் இருக்கிற சவுண்ட் பார் ப்ளூடூத் வழியாக கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்கும். நான் சோனி ST-S20 கனெக்ட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஏவி ரிசீவரும் இருக்குது, ஆனால் அதில் ப்ளூடூத் சப்போர்ட் இல்லாதனால நான் சோனி ST-S20 5.1 சவுண்ட் பாருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சவுண்ட் எஃபெக்ட்டு இதில் வந்து வரது நல்லா தான் வருது. ஆனால் இதில் கொடுத்துருக்க ஸ்பீக்கர் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக பற்றாது. நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு ஸ்பீக்கரோ அல்லது சவுண்ட் பாரோ கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். அதுவே நீங்கள் என்ன வீட்டில் ஹாலில் அப்படி இல்லை உங்கள் பெட்ரூமில் சின்னதாக வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டர் கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபுள் ஆகும். நான் எங்கள் ஹாலில் தான் வச்சுருக்கேன். ஹால் சிறுசு தான். நான் வந்து 100 inch ஸ்க்ரீன் கனெக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு அவுட்புட் காமிக்கிறேன், அப்போ நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இங்கேருந்து அங்கே லைட் போயிட்டுருக்கு. இது வந்து 100 inch ஸ்க்ரீனு, முழு ஸ்க்ரீன் ப்ரொஜெக்ஷன் ஆகிட்டுருக்கு. சைடு எட்ஜஸ் மட்டும் கொஞ்சம் காலியாக இருக்குது. அது வந்து இந்த ஹைட்டு மட்டும் இன்னும் கொஞ்சம் நான் ஏற்றுனா அந்த 100 inch கரெக்டாக வந்துடும். இப்போ மேக்ஸிமம் ஒரு 95 இருக்காது, ஒரு 90 inches ப்ரொஜெக்ஷன் ஆகிட்டுருக்கு. 100 inch ஸ்க்ரீன். இது 600 ரூபான்னு நினைக்கிறேன். இந்த ஸ்க்ரீனு நல்லாயிருக்கு. நீங்கள் அது ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் அவங்க ப்ரொவைட் பண்ணுற ரிமோட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, மேலே கீழே பட்டனு, பவர் ஆனு, மியூட்டு, நெக்ஸ்ட்டு பாஸு, ப்ளே, அப்புறம் வால்யூம் அப் டவுனு, இது செட்டிங்ஸுக்கு போகிற பட்டன், இது வெளியே வருது. அப்புறம் இது வந்து நம்ம மோட் செலக்ட் பண்ணுற. இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட்டு பார்த்துடலாம். ஆடியோ வந்து ஹோம் தேட்டரில் ஓடிட்டுருக்கு.